அடுத்த நிகழ்வு உடனடியாக தொடங்குகிறது. இப்போது தேர்தல். நெல்லை மாவட்ட கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய தலைவர் எங்கள் பேராசான் ராமச்சந்திரன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். நெறியாளர், இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிற கவிஞர், மூத்த கவிஞர் கோதை மாறன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஒருங்கிணைப்பு செய்கிற பெருமைக்குரிய கவிஞர் முத்துசாமி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் இப்போது உரையாற்ற வருகை தருகின்றார்கள். திருநெல்வேலி கலை பதிப்பகம் நடத்தக்கூடிய திறனாய்வு திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து தமிழ் ஆர்வலர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அரிய முயற்சியை நம்முடைய பாப்பாக்குடி செல்வமணி அவர்கள் தாம் நிறுவிய கலைப்பதிப்பகத்தின் வாயிலாக நடத்தியிருக்கிறார். நான் சொல்லப்போனால் இன்றைக்கி நெல்லை மாவட்டத்திற்கு இது புதிது, தமிழகத்திற்கு அப்படின்னு தெரியல. நெல்லை மாவட்டத்திற்கு இது புதிது. நாங்கள்லாம் திறனாய்வாளர்கள் என்று பீத்திக்கிடுவோம். ஆமாம், நாங்கள்லாம் திறனாய்வாளர்கள் அல்லது ஆய்வாளர்கள், இந்த மாதிரிப்பட்ட ஸ்டிக்கரை நெத்தியில் ஒட்டிக்கிட்டு அலைவோம். ஆனால் உண்மையிலேயே திறனாய்வை திருவிழாவாக கொண்டாடுவது அதுதான் முக்கியம். அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா 10 நூல்கள், அந்த ஆசிரியர்கள், 10 திறனாய்வாளர்கள், அந்த அதை தேர்ந்தெடுக்கிற அந்த யார் எந்த நூலை ஆய்வு செய்கிறார்கள், திறனாய்வு செய்கிறார்கள் என்பதையும் ஜனநாயகபூர்வமாக தேர்ந்தெடுத்தது. இல்லாட்டினா ஆள் பார்த்து செய்கிறது மாதிரி ஆகிடும். மிகச்சிறப்பான ஒரு முயற்சியை அவர் செய்திருக்கிறார். அவருக்கு முதல்ல பாராட்டுக்கள். அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் பாராட்டுகள். இப்போ எனக்கு ஒரு பணியை தந்திருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த தேர்தலை நடத்தி தருவது. அந்த தேர்தல் எதுக்கான தேர்தல் அப்படின்னா, இன்றைக்கி 10 பேர் திறனாய்வாளர்கள் பேசியிருக்கிறார்கள். இந்த திறனாய்வாளர்கள் யார் சிறப்பாக பேசினார்கள் இல்லையா, அதுதானே, சிறப்பாக பேசினார்கள் என்பதை நீங்கள் முடிவு பண்ணணும். அது அவர் முடிவு பண்ண மாட்டார், இங்கே மேடையில் இருக்கக்கூடிய யாரும் முடிவு பண்ண மாட்டாங்க. பார்வையாளர்கள் முடிவு செய்ய வேண்டும், தமிழ் ஆர்வலர்கள் முடிவு செய்ய வேண்டும். அப்போ அதுக்கு ஒரு பேலட் பேப்பர் கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்னு சொன்னால், அமர்வு எண் கொடுத்துருக்குது, திறனாய்வாளர்களுடைய பெயர்கள் அது வரிசையாக கொடுத்துருக்குது. முதல் நிலை ஓட்டு, 2ஆம் நிலை ஓட்டு, அதுக்கு தனி காலம் கொடுத்துருக்குது. இதில் முதல் நிலை ஓட்டுங்கிறதுல இந்த 10 பேரில் யார் சிறப்பாக செய்ததாக நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த இடத்துல ஒரே ஒரு ஓட்டு. அந்த காலத்தில் மொத்தம் 10 காலம் இருக்குது, அதில் ஒரு ஓட்டு போடணும், டிக் பண்ணணும். அடுத்தது 2ஆம் நிலை ஓட்டு. அதில் நீங்கள் 2ஆவதாக யாரை நினைக்கிறீர்களோ அவருடைய பேரை டிக் பண்ணணும். இதுதான், இவ்வளவுதான். இதில் முதல் நிலை ஓட்டு கண்டிப்பாக போடணும். 2ஆம் நிலை ஓட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த முதல் நிலை ஓட்டுன்னு வரக்கூடிய அந்த 10 காலத்தில் ஒரு டிக்கு தான், அதில் 2 டிக்கு போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் செல்லாது அந்த ஓட்டு. ரொம்ப நல்ல திட்டம். ஆமாம், இருந்து ரூம் போட்டு யோசிக்காமன்னு சொல்லுவாங்கல்ல, செய்திருக்கேன். ஆமாம் ஆமாம்,
செய்தது மட்டும் இல்லை, என்னையும் பிடிச்சு அதில் உட்கார வச்சு அதில் என் கையெழுத்து இருக்கும். அதில் அந்த கையெழுத்து ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா அந்த பேலட் பேப்பர் செல்லாது. நன்றி, சிறப்பாக செய்வோம். நன்றி. அதெல்லாம் ஒரு இடம் வேண்டாம், சும்மா டிக்க போடுங்க. இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய சிறப்பாக கலந்து கொள்கிற நெறியாளர் திறனாய்வாளருக்கு கொடுத்துறாங்க. திறனாய்வு பேசுனவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அந்த 10 பேர் கிடையாது சார். திறனாய்வு பேசுனவங்களுக்கு கிடையாது, மித்த எல்லாத்துக்கும் உண்டு. இப்போது கோதைமாறன் அவர்கள் இப்போது உரையாற்ற வருகை தருகின்றார்கள். இந்த ஓட்டு செல்லாத ஓட்டாயிரும். யார் பேர் எதையும் எழுதிடக்கூடாது, ஏன்னா ரொம்ப மந்தகம். திருநெல்வேலி கலை பதிப்பகத்தினுடைய திறனாய்வு திருவிழாவிலே நிறைவு விழாவினுடைய விளிம்பு நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த திறனாய்வாளர்கள் 10 பேர்கள் 10 கட்டுரைகள் 10 அமர்வுகளிலே 4 கட்டுரைகள் 4 கவிதைகள் 2 சிறுகதைகள் மொத்தம் 10 படைப்பாளர்களுடைய படைப்புகளை 4 அறிஞர்கள் திறனாய்வு செய்திருக்கிறார்கள். அவர்களில் உங்களுக்கு முதலாவதாக யார் வருகிறார்கள் என்பதை எனக்கு முன்பாக பேசிய எங்களுடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில செயற்குழு உறுப்பினரும் பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழு ஒருங்கிணைப்பாளருமான பேராசிரியர் நாட்டார் வழக்காளத்துடைய பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் தெளிவாக உங்களிடத்தை எடுத்து கூறினார்கள். இந்த நடுவர் பொறுப்பினை எங்களுடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு வழங்கியதற்கு ஒரு காரணம் ஏனென்று கேட்டால், இங்கே முன்பாக இதன் துவக்கி வைத்த வண்ணதாசன் அவர்களுடைய தந்தையார் தீகாசி அவர்கள் எங்களுடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய மாவட்ட தலைவராக பொறுப்பேற்று நடத்தின அந்த இயக்கம். இந்த வாக்குச்சீட்டை பதிவு பண்ண பிறகு மடித்து கொடுங்க, எல்லாத்துக்கும் தெரிய வேண்டாம். மடித்து கொடுங்க. புன்னேச்செலியன்ட்ட மட்டும் தான் கொடுக்கணும், வேறு யார்ட்டையும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு தெரிஞ்சிடும். அதனால் புன்னேச்செலியன்ட்ட கொடுங்க. எனவே நம்முடைய இந்த திறனாய்வு திருவிழாவை நடத்துகின்ற பாப்பாக்குடி இரா செல்வமணி அவர்களும் சரி, அவர்களோடு இணைந்த அன்பர்களும் சரி, இந்த நடுவர் வாக்குப்பதிவினுடைய நடுவராக தீகாசி அவர்களுடைய இலக்கிய தமிழ்நாடு கலை இலக்கிய பிரிவினைச் சேர்ந்த எங்களுடைய பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு கொடுப்பது தான் சால சிறந்தது என்பதற்காக கொடுத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். இன்னும் மேலும் மேலும் இதுபோன்ற திருவிழாக்களை நடத்தி பெருமை பெறக்கூடிய அளவிற்கு சீரும் சிறப்புமாக இந்த விழா இனிது நடைபெற்றுகின்றது நம்முடைய எல்லோருடைய ஒத்துழைப்பினாலும் என்று சொல்லிக்கொண்டு மேலும் மேலும் பாப்பாக்குடி செல்வமணியாருடைய படைப்புகளுக்கு அளிக்கும் ஊக்கம் ஆக்கமும் வளர்க வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பானவர்களே, மிகச்சரியாக 5 மணிக்கு மேயர் அவர்கள் வருன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதிலேருந்து 10 நிமிடங்களுக்கு முன்னதாக நிறைவு நிகழ்வு தொடங்கும். மணி இப்போது 4:30. ஸோ 4:50க்கு நாம் நிறைவு நிகழ்வு தொடங்கிடுவோம். இந்த 20 நிமிஷத்தில் நீங்கள் ஓட்டு போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அது ரிசல்ட் உடனே சொல்ல மாட்டோம். மேயர் யாருக்கு கொடுக்காங்களோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி தெரியாது. ஆமாம், ரொக்க பரிசு இந்த ஆண்டு 2000 முடிவு செஞ்சு வச்சுருக்குறோம். இன்னும் நல்லா இருந்தால் அடுத்த ஆண்டு இன்னும் சிறப்பாக இருந்தால் அந்த 2000 இரட்டிப்பாகலாம். ஆமாம், எல்லாம் நான் இதில் முக்கியமாக என்ன சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் கலந்தாய்வு கூட்டம் சொன்னாங்க, வீட்டுக்கு சாப்பிட வந்தால் போதுங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ நம்மளை கூப்பிடலேன்னு கூட நிறைய பேர் நினச்சிருக்க எண்ணம் உண்டு. அப்போ நாம் நெருக்கமாக இல்லையா?
நம்மளை கூப்பிடலையே இந்த சார் அப்படின்னு கூட என்னமா உண்டு. அன்னைக்கு யார் வேலை லீவு அந்த மாதிரிலாம் சூழ்நிலையை பார்த்து தான் நாம் கூப்பிட்ருக்கோம். சிலருக்கு சிரமம் ஏற்படுத்தக்கூடாது, அம்பையில் இருக்கிறவங்களை வந்து கூப்பிடக்கூடாது, அந்த மாதிரி சிரமம் ஏற்படுத்தக்கூடாதுன்னு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களில் ஒரு 15 பேரை கூப்பிட்டு தான் இது முடிவு செஞ்சோம். குடும்பஸ்தர்களை கூப்பிடலாம். ஆமாம். அதோடு என்னென்னா, நான் எப்போதுமே என்னுடைய நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியை பொறுத்தவரைய A to Z அனைத்தும் என்னுடைய செலவாக தான் அமையும். வேறு யார்கிட்டையும் இதுவரைக்கும் நான் ஒரு 5 நூல் வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக நடத்தியிருக்கேன், ஒரு பணி நிறைவு விழா நடத்தியிருக்கேன். 6 விழாக்களுமே ஒரு காசு யார்கிட்டையும் வாங்காமல் நான் அந்த 9 நூலையும் வெளியிட்டு முடிச்சிருக்கிறேன். இந்த திறனாய்வு திருவிழான்னு வந்தபோது நண்பர்களுடைய முதுகில் விழுந்த அடி தாங்க முடியாமல் எல்லாரும் ஆளுக்கு ஒரு அடி கொடுத்துட்டாங்க. இது உங்கள் புத்தக திருவிழா இல்லை, நாம் எல்லாரும் கொண்டாடுற திறனாய்வு திருவிழா, எங்கள் பங்களிப்பும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு செஞ்சு இந்த உங்கள் முன்னால் வைக்கப்பட்ட ஃபைல் ஒரு நம்முடைய தாமிரபரணி இலக்கிய மாமன்ற தலைவர் பாமணி அவர்கள் செலவேற்றிருக்கிறார்கள். நம்முடைய சாப்பாடு செலவு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம். நம்ம இந்த பள்ளியினுடைய தாளாளர் மரியசூசை அவர்கள் உங்களுக்கெல்லாம் வழங்கப்பட்டது சீல்டு. அந்த சீல்டு ராஜகிரி ஃபவுண்டேஷன் சொல்லிவிட்டு நம்முடைய சுரேஷ் அஸ்வின் அவர்களுடைய ஏற்பாட்டில் செஞ்சுருக்கோம். உங்கள் கையில் அழகாக கொடுக்கப்பட்டதே பேடு கலைப்பதிப்பகன் என்று அடிக்கப்பட்டு, அதற்கு முழு முதற் சொந்தக்காரர் நம்முடைய சேது பாலா அவர்களுடைய நண்பர் அதை வீட்டுக்கு கொண்டு வந்து அவருடைய சிம்பிள் எதுவுமே இல்லாமல் கலைப்பதிப்பகங்கிறத மட்டும் அடித்து எனக்கு கொண்டாந்து கொடுத்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் பேனாவில் மட்டும்தான் நன்சை போட்டிருக்க. அவர் வந்து அந்த இயற்கை முறை விவசாய இதில் இருக்கிறாரு. அதே மாதிரி நம்முடைய காலையினுடைய தேநீர் செலவை அன்பு நண்பர் கவிஞர் சக்தி வேலாயுதமும், மாலை தேநீர் செலவை நம்மளுடைய நண்பர் வள்ளி சேர்மலிங்க அவர்களும் ஏற்றுக்கொண்டாங்க. வேறு பெருசானா மற்றபடி இதர செலவுகளவும் அவ்வளவும் கலைப்பதிப்பகத்தின் சார்பில் செய்யப்பட்டிருக்கு. ரொக்க பரிசு, நம்ம துண்டு வழங்குதல், அதே மாதிரி ஃப்ளெக்ஸு, நம்முடைய வாசலில் வச்சுருக்க ஃப்ளெக்ஸ் பேனர் வந்து நம்முடைய பேராசிரியர் ஹரிகரன் அவர்கள் அதிலே பெயர் போட்டாங்க. அதனால் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம், இன்னும் சிலர் எதுக்காவது வச்சுக்கிடுங்க சார் அப்படின்னு சில நன்கொடையை வழங்கின உள்ளங்கள் நம்முடைய லைன் ஜவஹர் துறை அவர்கள், நம்முடைய எழுத்தாளர் கமல் அலியோனா அவர்கள், நம்முடைய திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவையினுடைய அமைப்பாளர் ஜெயபாலன் அவர்கள், இன்னும் வேறு யார், புன்னைச்செலியான்னு அது எழுதப்படாது. இப்போ அவன் தான் 5000 ரூபாய் என் கூகுள் பே போட்டு விட்ருக்கான். இப்போ சாப்பாடுக்கு அவன் தான் கொடுக்கணும். அது குமாரகபிலன் இலக்கிய அறக்கட்டளை சார்பாக அவர் ஒரு விளம்பர ஃப்ளெக்ஸ் வச்சுருக்கிறாரு. ஆக இந்த விழா மட்டும்தான் நான் நண்பர்கள் எல்லாரும் இணைந்து அது ஒரு அவங்களுக்கு பொறுப்பாகி போயிடுச்சு. இல்லை இப்போ யாருமே விலக முடியாது. அழைப்புதலும் குமாரகபிலன் இலக்கிய அறக்கட்டளை சார்பாக அழைப்புதலும் உங்களுக்கு வழங்கப்பட்ட அழைப்புதலும் கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட்டு. ஆனால் எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உங்கள் அனைவருடைய கால் பாதங்களை தொட்டு நான் வணங்கிக் கொள்கிறேன். முதல்ல ஏன்னு சொன்னால், காலையில் 9 மணிக்கு வந்தவங்க இப்போ மணி 4:30 தாண்டுது, 5:30 வரை இருக்கணும்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக கிட்டத்தட்ட 60லேருந்து 70 பேர் அப்படியே அசையாமல் இருக்கக்கூடியது யாருக்கும் சாத்தியம் இல்லை, எந்த கூட்டத்துக்கும் சாத்தியம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்துக்காக, ஒரு எழுத்துக்காக, ஒரு பேச்சுக்காக, ஒரு நூல் குறித்த ஒரு திறனாய்வு நிகழ்ச்சிக்காக உங்கள் உள்ளங்களை இருத்தி வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நானும் காரணம், நீங்களும் காரணம். நம்மால் அடைய முடிந்த வெற்றி இது. நமக்கு மதிப்போடு நாம் அழைத்ததற்கு வருகை தந்த நம்முடைய வண்ணதாசன் அவர்களுக்கும், நிறைவில் வருகை தரக்கூடிய நம்முடைய மேயர் ராமகிருஷ்ணன் என்ற கிட்ட அவர்களுக்கும் நான் எப்போதும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்பதை அதற்கு முன்னதாக, ஒருவேளை அவர் வரும்போது பேச நேரம் கிடைக்கும் என்னமோ தெரியாது, உங்கள் மூலமாக சமர்ப்பிச்சுக்கிட்டு அத்துணை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை. தாமரா தொலைக்காட்சி நீண்ட நாள் உடம்பு சுகமில்லாமல் இருந்தபோது முதல் முறையாக நமக்கு வந்து உட்கார்ந்துருந்து அவங்க முதுகில் தான் அவங்களுக்கு அடிபட்டுருச்சு. அவங்க ரொம்ப பொறுமையாக காலையில் இருந்துருவேங்களா சார், வேறு யாரையும் வேணாலும் அனுப்புங்கன்னு. இல்லை நான் வாரேன் அப்படின்னு அவர் எப்போதுமே என்னோட நிகழ்ச்சிக்கு வரும்போது அவர் இது வரைக்கும் காசுன்னு என்கிட்ட கேட்டதே கிடையாது சாமி. நிஜமாக தான் சொல்ல, ஏன் அந்த மனுஷன் இப்படி கேட்க மாட்டேக்காருன்னு தெரியல. நானாக கொடுத்தா தான் உண்டு. இது வரைக்கும் எத்தனை, நான் 5 நேரடி ஒளிபரப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த என் கல்யாணத்துக்கு அவங்க இல்லை, தம்பி கல்யாணத்துக்கு. அது அப்போ தான் அதோட சிரமத்தை உணர்ந்தேன். ஏன்னா அதில் ஒளிபரப்பப்பட்ட லைவில் சவுண்ட் இல்லை, சவுண்ட் இருந்தால் கொஞ்சம் பொறுங்க, ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்குல்ல, அது முடிச்சு தான் நீங்கள் அடுத்த விஷயம் சொல்லணும். அப்புறம் தடைப்பட்டு போயிடும். தூர பாப்பா, அந்த லைட் இருந்தால் சவுண்ட் இல்லை, சவுண்ட் இருந்தால்
லைட் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சாருடைய வருகை ரொம்ப முக்கியமானது. நம்முடைய புகைப்பட கலைஞர் துரைராஜ் அவர்களை பற்றி சொல்ல தேவையே இல்லை. ஏன் தான் அந்த மனுஷன் இவ்வளோ பாசம் வச்சுருக்காரோ தெரியல. கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு கல்யாண ஆல்பத்தை போட்டு நீங்கள் சும்மா 5000 கொடுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 லட்சம் ரூபாயை நான் 5000 கொடுத்து என்னைக்கு முடிக்க, அதை பற்றி கவலைப்படலை. வச்சுக்கிடுங்க, நீங்கள் போடுங்க. நல்ல சிந்தட்டிக் ஆல்பம் போட்டு நம்முடைய அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த ஆல்பத்தெல்லாம் பார்க்கணுன்னா என் இல்லத்துக்கு தான் வருகை தரணும், தூக்கிட்டுலாம் வர முடியாது. ஏன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்காது. அந்த மாதிரி நம்முடைய நிகழ்ச்சிகளுக்கு எப்போதுமே பங்கு பெறக்கூடிய துரைராஜ் அவர்களுடைய பரந்த மனசு. எல்லாவற்றுக்கும் மேலா நான் நிச்சயம் கணபதி சுப்பிரமணியன் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். கண்டிப்பாக சொல்லணும். இந்த டைம் இந்த நேரத்தில் சரியாக முடியுதுன்னா அவர் இல்லாட்டா நடந்திருக்காது. எனக்கெல்லாம் இலக்கண மனசு உண்டு. பேசட்டுமே, விடுங்க சார் பேசட்டுமே அப்படிங்கிற எண்ணம் உண்டு. இன்னும் நிறைய பேர் சொல்லுக்கு நாம் சரி அவங்க பேசும்போது எப்படி நம்ம நிறுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு தயக்கத்தில் கூட இருப்போம். நேரம்னா நேரம்தான். அது என்ன ஒரு திறனாய்வாளர் 1/2 மணி நேரம் பேசுறது, ஒரு திறனாய்வாளர் 20 நிமிஷம் பேசுறது, அது சரி கிடையாது. கரெக்டாக நேரம்தான். அதனால் திறனாய்வாளர்களை பொறுத்தவரை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. அதை பார்த்தேன் நான். தலைமைக்கு நூலாசிரியருக்கெல்லாம் ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் விட்டு கொடுத்தாப்புல. ஆனால் திறனாய்வாளர் விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது எனக்கு. ஏன்னா எல்லாரும் ஒரே அளவில் பேசணும் அப்படிங்கிற ஒரு, அப்போ தானே தேர்தல் வைக்கிறோம், அதானே நியாயமாக இருக்கும். அதனால் கணபதி சுப்பிரமணியன் அவர்கள் என் வாழ்க்கையோடு இணைந்த அன்பு சகோதரராக ஆகிவிட்டார். இன்னும் ஒருபோதும் நினைச்சாலும் பிரிக்க முடியாது, யாராலையும் பிரிக்க முடியாது. நம்முடைய உக்கரங்கோட்டை மணி அவர்கள் சொன்ன மாதிரி நெல்லையில் இலக்கிய அமைப்புகள் எல்லாரும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாரையும் ஒரு குடையின் கீழே உட்கார வைக்கணும்னா அது ஒரு பெரிய கஷ்டம் தான், நமக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம அன்பு மட்டுமே சாத்தியமாகி இருக்கிறது, அவ்வளோதான். என்னுடைய பேச்சுக்காக, என்னுடைய வேண்டுகோளுக்காக மேடம் ஜெயமேரி மேடம் சொன்ன மாதிரி வாரீங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் பேசக்கூடாது. உங்கள் டைம் 2:46 வந்துருங்க, இவ்வளோதான் பேசுவோம். அப்புறம் என்கிட்ட எதுவுமே பேச மாட்டாங்க. அது மாதிரி தான் இன்றைக்கி மூர்த்தி அவர்கள் மாநில பேச்சாளர், திமுக கழகத்தினுடைய மாநில பேச்சாளர். நாள் முழுவதும் அவர் இந்த மாதிரி கட்சிக்காக கூட உட்கார்ந்தது கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஒரு கட்சி கூட்டத்தில் தலைவர் கூப்பிட்டா கூட இடையில எஸ்கேப், முதல்ல அட்டண்டன்ஸ் போட்டு எஸ்கேப் ஆகிட்டு பழையபடி உட்கார்ந்துருப்பாங்க. இருக்கிறாங்க நம்முடைய முரசொலி முருகன் இருக்கிறாங்க, நம்முடைய ஐயா வைராமசாமி அவர்கள் இருக்கிறாங்க, நம்முடைய எல்லாம் தாளாளர் ரவிச்சந்திரன் அவர்கள். இன்றைக்கி நம்ம ஒளி வாங்கி முன்னாடி வந்தாருன்னா 1/2 மணி நேரம் பேசலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கலாம். எத்தனையோ பேர் பேச்சை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கலாம். திருக்குறள் முருகனெல்லாம் பேசிக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். எல்லாத்துக்கும் நம்ம குறைஞ்சு, ஏன்னா 10 அமர்வு நேரம் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கான நேரங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். சிவராமச்சந்திரன் அவர்களை பற்றி சொல்ல தேவையே இல்லை. நம்முடைய அவர் கண்ணன் புலமி நீங்களே கேட்டுப்பீங்க. பார்க்கறதுக்கு இந்த மனுஷன் இப்படி இருக்கான், என்ன எழுதியிருக்கான், எப்படி பேசுதான் அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தை ஏற்பட்டு சிலருக்கு அப்படி தான் நாம் நினைப்போம். அங்கே நடக்கிறது ஒன்றா இருக்கும். நம்முடைய காஞ்சனா அவர்கள் வந்திருக்கிறாங்க, நம்முடைய மீனாட்சி நடராஜன் அவர்கள் மேயர் வந்தப்புறம் சில வார்த்தை பேசுவாங்க. நம்முடைய ஆனந்தி காயத்ரி வந்திருக்காங்க, திரிபுர சுந்தரி அவர்கள் வந்திருக்கிறாங்க, என்னுடைய மாணவி 2 பேர் வந்திருக்கிறாங்க, முத்துப்பிரபா செல்வி வந்திருக்கிறாங்க. அப்புறம் நம்முடைய அடுத்த நிகழ்வுக்கு முன்னிலை வைக்கக்கூடிய புத்தனேரி செல்லப்பா ஐயா வந்திருக்கிறாங்க. நம்முடைய தியாகராஜன் சாரை பற்றி எப்போதும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். மாணிக்கவாசன் அவர்களுடைய ஒத்துழைப்பு எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கும். காந்திமதி வேலனை பற்றி சொல்ல தேவையே இல்லை. இன்றைக்கி என்ன சொல்லுவோம், இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் திரும்ப கலைப்பதிப்பகம் செல்வமணி திறனாய்வு இதை பார்த்துட்டு அவங்களே போர் அடித்து நம்ம மேலே கேஸ் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த தூக்கி உள்ளே போடியா, மான நஷ்ட வழக்கு போடு அப்படின்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வீடியோக்களை அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். நம்முடைய வள்ளி சேர்மலைங்க அன்பு தம்பி, ஆமாம், அவருக்கு பொண்ணு தான் பார்த்து கொடுக்கணும், ரொம்ப வயசாகிடுச்சு, சீக்கிரம் பொண்ணு பார்த்து கொடுக்கணும், அது ஒரு கடமை இருக்குது எனக்கு. நம்முடைய சரவணகுமார் அவர்கள், நம்முடைய தம்பான் அவர்கள் பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவர் ஒன்றுமே பேசாதது மாதிரி இருக்கும், ஆனால் பேசிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல நண்பர். நம்முடைய யாருக்கு நம்முடைய சாந்தி பிரபு அவர்களுடைய துணைவர் கணவர் வந்திருக்கிறாங்க, அவங்கள வரவேற்கிறோம். நம்ம பாக்கியராஜ் சார் வந்திருக்கிறாங்க, நம்முடைய பாடகர் நயனா இருக்கிறாங்க, நம்முடைய மேகலிங்கம் சார் இருக்கிறாங்க, நம்முடைய அண்ணாதாசன் அவர்கள் ஆழ்வார்குறிச்சியிலேருந்து இவ்வளோ நேரம் அமைதியாக காலையிலேருந்து சாயங்காலம் வரை இருக்கிறாங்க. இன்னும் என்ன அம்பாசமுத்திரம் லட்சுமணன் சார் போயிட்டாங்களா? சரி இருந்தாங்க. நம்முடைய அவங்க தம்பி, உங்கள் பேர் என்ன பேர் தம்பி? அவர் பேர், நீங்கள் யார் கூட வந்தீங்க? உங்களை தான் தம்பி. உங்கள் பேர்? அவங்க
சார் கூட்டு வந்தாங்களா? கௌரி பாஸ்கரப் சேதராமலிங்க பாண்டியனோடு வந்திருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கும் நம்முடைய அம்பை தமிழ்ச்செம்மல் திறனாய்வாளராக இங்கே அவங்களுக்கும் அவங்களுடைய கணவர் அவர்களுக்கும் நம்முடைய சுத்தமல்லி திருவள்ளுவர் கழக காயத்ரியும் கஸ்தூரி அம்மாவுக்கும் அவ பையனுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி. குறிப்பாக என்னுடைய அழைப்பை ஏற்று அந்த திறனாய்வு குழுவிலெல்லாம் பங்கேற்று தொடர்ந்து இவ்வளவு தூரம் அந்த நிகழ்வை இழுத்து கொண்டு வந்து விட்டு நிறைவு நிமிடத்தில் நாம் நிற்கிற என் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எந்த மேம் அது அப்படி தான் சிலருக்கு ராசி மேடம். நம்ம அந்த பத்திரிக்கை எழுதும்போது பார்த்தீங்கன்னா செய்தியில் பிரபு பேர் மட்டும் விட்டு போயிடுவோம். பிரபு தான் எல்லாம் நின்று செஞ்சிட்டு இருப்பார். பத்திரிக்கையில் பார்த்தா அவர் பேர் வராது. என்ன என் பேரை விட்டீங்க விட்டுமோ அப்படின்னு தான் பார்ப்போம். அதே மாதிரி சந்திரபுஷ்பம் கூட மங்களகரமாக வந்து உட்கார்ந்துருப்பாங்க. ஆமாம், அவர்களையும் நம்ம முன்னிலை போட்டு கலைமாமணி விருது சமீபத்தில் வாங்கினவங்க எல்லாருமே நம்ம நிகழ்ச்சியில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மன மகிழ்ச்சியோடு அழைத்திருக்கிறோம். அவங்களும் சந்தோஷமாக தான் இங்கே உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒன்றும் மாற்று கருத்து எனக்கு இல்லை. நம்முடைய பேர் சூடாமணி அவர்களுடைய அம்மா அப்பா அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவர் கொஞ்சம் திக்கி திணறிட்டு தான் இருக்கார். எப்படியாவது ரிசல்ட்டை கேட்டு போயிடணும்யா அப்படிங்கிற முடிவில் அவள் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவரும் சொன்னோன்னே அவள் தான் நம்ம 2-3 பேருக்கு பத்திரிக்கையும் அவங்க தான் கொடுத்தாங்க. இன்னும் இந்த நிகழ்ச்சிக்காக அரும்பாடுபட்ட அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் தம்பி சங்கர் கணேஷ், நீங்கள் நிகழ்ச்சிக்காக பாடுபடலை, வந்து உட்கார்ந்துருக்கிய. நிகழ்ச்சிக்காக பாடுபடணும்னா வந்து வாளியில் கயிறை கட்டணும், தண்ணி இறைக்கணும், தண்ணி பாய்ச்சணும், அதெல்லாம் இருக்குது. அதுதான் நாம் ஓட்டு போட்டதில்ல. அது எப்படி எடுக்கணும் சார்? குழுக்கள் முறையா? இந்த 10 பேர் இல்லை இல்லை, இந்த 10 புத்தகம் எப்படி கொடுக்கணும்? இந்த ஓட்டுச்சீட்டில் இருந்து, ஓட்டுச்சீட்டில் பேர் இருக்காதே. சரி, அந்த அட்டண்டன்ஸ் கொடுத்துருக்கீங்களா? அதுலேருந்து ரேண்டமாக ஒரு 10 பேருக்கு ஒரு 10 நூல்களும் மேயர் கையால் வழங்கப்படும். மேயர் கையால் நம்ம திறனாய்வு திலகம் விருது வழங்குகிறோம். அந்த 10 நூல் வழங்குகிறோம். அப்படி தான் நினைக்கிறேன். மேற்கொண்டு நான் பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். எதுவும் கடைசியில் நிறைவாக நான் பேசலைனாலும் இதையே எனது நிறைவு நன்றியாக ஏற்றுக்கிடணும்னு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நம்ம வேறு முத்துசாமி சார் பேசணும். முத்துசாமி சார் ஒரு 5 நிமிஷம் பேசின உடனே நம்ம நிறைவு விழாவை தொடங்கிடலாம். அதுக்கு முன்னாடி கலை பதிப்பக பதிப்பாசிரியருக்கு சிறப்பு செய்வதற்காக அன்பு நண்பர்கள் வாசுகி வளர்தமிழ் மன்றத்தினுடைய தலைவர் மற்றும் அவர்களுடைய பொறுப்பாளர்கள் பாப்பாக்குடி செல்வமணி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். ஒரு நிமிஷம் வேணும். முக்கியமான தேர்தல் அலுவலரை பற்றி நான் சொல்லலையே. பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள், அவங்கள என்ன சொல்லுவோம், எப்படி நான் கேட்ட உடனே வண்ணதாசன் சார் சம்மதிச்சிட்டாங்க, ராமச்சந்திரன் சார் சம்மதிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. எந்த மறுப்பும் சொல்லலை. சனிக்கிழமையா வந்துடுறேன் அப்படின்னாங்க. எப்படி அப்படி அமைஞ்சதுன்னு தெரியல. உண்மையிலே ராமச்சந்திரன் சார் நெல்லையில் கலை இலக்கிய பெருமன்றத்தில் மிக சிறப்பாக பணியாற்றி நிறைய நூல்களையும் நிறைய என்ன சொல்லுவோம் திறனாய்வுகளையும் அது காணொளி மூலமாக வேற நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய இருப்பு ஒரு நியாயமான மனுஷனாக தேர்தல் அலுவலராக போடணும்யா. இப்போ தேர்தல் அலுவலரே சரியில்லை இந்தியாவில். அதனால் நம்மள்கிட்டையாவது நல்லா இருக்கணும் தேர்தல் அலுவலர் அப்படின்ட்டு தான் நம்ம பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்களை தேர்தல் அலுவலராக போட்டிருக்கோம். அவருக்கு துணையாக போட்டிருக்கதான் பத்திரமாத்து தங்கம். ஆமாம், கோதைமாறன் ஐயா. ஆமாம், அந்த புறமும் இன்னொரு பத்திரமாத்து தங்கம் முத்துசாமி சார். ஆக மிகச்சிறந்தவர்களை தான் தேர்தல் பொறுப்பாளராக போட்டிருக்கோம். நன்றி. சரி, வாசுகி வளர்தமிழ் மன்றத்தின் சார்பாக செல்வமணி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ஆமாம், தொடர்ந்து கௌரி பாஸ்கர பாண்டிய சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் விழுப்புரத்திலிருந்து வருகை தந்து இன்று நம்முடைய செல்வமணி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார்கள். இப்போ பெரியவர்களே, நம்முடைய கலைப்பதிப்பகம் அன்பு நண்பர் செல்வமணி அவர்களுக்கு ஒரு தாமிரபரணி மாமன்றத்தின் சார்பாக ஒரு வாழ்த்து மடல் பத்திரத்தை அடியனுடைய பாத்திரத்தால் எழுதி வழங்குகிறேன், வாசிக்கிறேன். திறனாய்வு திருவிழா 2025 வாழ்த்து மடல். திருநெல்வேலி மாநகரில், கொஞ்சம் கவனிங்க, என்ன
திருநெல்வேலி மாநகரில் விதையை முதலாவதாக ஊன்றி விருட்சமாய் வளர் இலக்கில் விருப்பமாய் செயல்படும் எங்கள் இரா செல்வமணி ஓய்வில் இரா செல்வமணி. இரா செல்வமணி ஓய்வில் இரா செல்வமணி நகரின் இலக்கிய வளர்ச்சிக்கு அக ஒளி கூட்டி அரங்கம் கண்டிடும் அமைப்புகளுக்கெல்லாம் ஆதரவாய் அரவணைக்கும் உள்ளம் வாழ்த்திட உணர்வுள்ளோர் கூடுவர். செல்வமணி நின் கள்ளமிலா நெஞ்சை கண்டுணர்ந்த எம் தாமிரபரணி மாமன்றம் தரணியிலே புகழ் உறவே நீ காட்டும் பேரன்பை நினைக்கையிலே உயர் தமிழில் உன் செயல்கள் புகழ் கொடியை நட வேண்டும். உச்சத்தை அடிமனதோ செந்தூரில் தொழ வேண்டும். செந்தூரில் தொழ வேண்டும். பெருமகிழ்வோடு பாமணி தாமிரபரணி இலக்கிய மாமன்றம். இதனை நாங்கள் மூர்த்தி அவர்கள் மற்றும் எல்லோரும் சேர்ந்து வணங்குகிறோம். தொடர்ந்து கலைப்பதிப்பகத்தின் உரிமையாளர் ஐயா பாப்பாக்குடி அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக தமிழ் முழக்க பேரனுடைய இணை செயலாளரும் பள்ளித்தாளருமான A.K. ரவிச்சந்திரன் அவர்கள் வருகை தருகிறார்கள். அதாவது திறனாய்வு திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரை திறனாய்வு திருவிழா என்று சொல்வதா, பகுப்பாய்வு திருவிழா என்று சொல்வதா, தொகுப்பாய்வு திருவிழா என்று சொல்வதா, இல்லை புலனாய்வு திருவிழா என்று சொல்வதா, பொருள்வாய்ந்த திருவிழா என்று சொல்வதா என்று நான் யோசித்து பார்க்கிறேன். நேரமும் காலமும் அதிகமாக இருந்தால் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் 10 நிமிடம் விளக்கம் கொடுத்து பேசலாம். இருந்தாலும் ரத்தின சுருக்கமாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கொண்டு முடிவருகிறேன். பொதுவாக ஒரு மனிதன் எப்பொழுது புகழப்படுகிறான், போற்றப்படுகிறான் என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோமேயானால், சீரோக்கி பார்த்தோமேயானால், சிந்தித்து பார்த்தோமேயானால், யோசித்து பார்த்தோமேயானால், தான் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவன் ஒரு திறமையை கொடுத்திருப்பான். அதுபோல் ஒரு சிலருக்கு ஒரு திறமைகள் இருக்கும், சில பேருக்கு சில திறமைகள் இருக்கும், இன்னும் சில பேருக்கு பல திறமைகள் இருக்கும். பன்முகத்தன்மை கொண்டவர்களாக இருந்தாலும் கூட மற்றவர்களை மகிழ்விப்பது, மற்றவர்களையும் ஊக்குவிப்பது, அனைவருடைய படைப்புகளும் வெளியே தெரிய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு சீரிய மனப்பான்மையோடு செய்திருக்கின்ற பாப்பாக்கள் செல்லுமணி சார் அவர்களை உண்மையிலேயே மனதார பாராட்டுகிறேன். ஏனென்று சொன்னால் கடந்த காலத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னால் பாபா செல்லத்துறையா அவர்கள் வந்திருந்தார்கள். பொதுவாக எல்லோரும் சொல்வார்கள் நெல்லை என்றால் அல்வா என்று சொல்வார்கள். நான் அப்படி நினைப்பதில்லை. ஏன்னா நெல்லை என்றாலே எனக்கு இலக்கிய ஆய்வுகள் தான் ஞாபகத்துக்கு வரும் என்று சொல்வார்கள். அதே போல பொருணை புத்தகத்திலாளர்களை விட பிறந்த பேச்சாளர்கள் தான் அதிகமாக சொல்லியிருக்கிறார்கள். நிறைய எழுத்தாளர்களை அவர் வாழும் காலத்திலே போற்றப்படவில்லை, புகழப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த குறையெல்லாம் நீக்கும் விதமாக இன்று இந்த செல்லுமணி சார்கள் நடத்தியிருக்கிறார்கள். இந்த ஒரே ஒரு விஷயம், நான் கல்லூரியில் மதிப்பாண்டுகளில் படிக்கும்போது அந்த காலகட்டத்தில் ஒரு திரைப்படம் வருவதற்கு முன்னால், படம் வர்றதுக்கு முன்ன கூட்டி 2 வருஷம் ட்ரெய்லர் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது வரைக்கும் அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு அப்புறமும் சரி அப்படி ட்ரெய்லர் நான் பார்த்ததே இல்லை. அந்த படத்தை 1988 வருஷம் அக்டோபர் மாதம் பூஜை போட்டாங்க. புதுமுக இயக்குனர் அவர் பேர் என்னன்னு கேட்டால், செங்கல்பட்டுக்கும் காஞ்சிபுரத்திலே உள்ள ஒரு ஆசிய குடும்பத்தில் வெளிவந்தவர். அவர் பேர் கல்யாணசுந்தரம் செல்லுமணி. அவர் சுருக்கம்தான் R.K. செல்லுமணி. முதலாக வாய்ப்பு கிடைத்த அரிதாலும் கூட இப்ராஹிம் ராவுத்தர் அவருக்கு வாய்ப்பை கொடுத்தார். 40 நாள் டயம் கேட்டாப்புல. படம் முடிஞ்சு வரும்போது 2 வருஷம் ஆகிடுது. ஆனால் அதே சமயத்தில் அந்த ராவுத்தர் அவர்கள் அடுத்த படத்தில் நீங்கள் தான் 100வது படத்தை இயக்கணும்னு சொல்லும்போது அந்த படத்துக்கு பேர் கேப்டன் பல்வார்னு வச்சாப்புல. அதே மாதிரி இன்றைக்கி செல்லுமணி சார் இந்த திருவிழா நடத்தியிருக்காருன்னா முதல் வருஷம் நடத்தியிருக்காப்புல. கூடிய சீக்கிரத்திலே வரலாறு நடத்துன்னு சொல்லுகின்ற பொழுது நிகழ்ச்சியிலே இலக்கியத்திலே
நிகழ்வுகளை நடத்துவதற்கு இப்போ பாப்பா கொடி சொல்லமணி என்று வரைமுடி போக பாப்பா கொடி கேப்டன் சொல்லமணி என்று பட்டவர் கிடைத்தாலும் கிடைக்கும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். தொடரட்டும், ஒவ்வொரு ஆண்டும் அவர் வாழட்டும் பல்லாண்டு வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு விஷயம் கண்டிப்பாக சொல்லணும். நம்முடைய இந்த பள்ளியினுடைய பிடி சார் காலையிலிருந்து சாயங்காலம் வர உட்கார்ந்துருந்து, ஏன்னா அதுவும் அவங்களுக்கு ஒருவேளை இலக்கியத்தில் ஈடுபாடு உண்டோ என்னமோ தெரியாது, இருந்தாலும் கூட முதல்வர் சொன்னதுக்காக சிரித்த முகத்தோடு உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. அவர்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு குழந்தைகள், மாணவ செல்வங்களுடைய உழைப்புக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ வழக்கறிஞர் கந்தசாமி வந்திருக்கிறாரு, உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். நிறைவு விழா நீங்கள் எதுவும் பேச போகிறீங்களா? இல்லை, நிறைவு விழா. நன்றி சார். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.